இந்த வீடியோவில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது எஸ்ஐபியை வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து லாங் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது எஸ்ஐபி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பீரியடில் அதாவது இந்த இயர்க்குள்ள ஒரு எவ்ரி மந்த் பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அடுத்து வந்துட்டு வீக்லி பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அடுத்து வந்து டெய்லி பேசிஸில். இப்படி அவங்க ஒரு செர்டன் பீரியட் வந்துட்டு அவங்க வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த பீரியட் பேசிஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு லாங் பீரியட் அதாவது அடுத்த 10 இயர்ஸ்க்கு அடுத்த 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்க. இந்த எஸ்ஐபி மாடலில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து கோல் செட் பண்ணி பண்ணுறது, அதாவது எனக்கு வந்து அடுத்த வருஷத்தில் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு இந்த பணம் தேவைப்பட போகுது, இல்லை வந்து அடுத்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பணம் தேவைப்பட போகுது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறது இன்றைக்கி நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், மந்த்லி பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட ஒரு 10,000 தான் இருக்குது, இந்த 10,000 பிரித்து நான் எந்த டிஃப்ரெண்ட் அசெட்டில் போட்டால் எனக்கு லாங் டேர்மில் எவ்வளோ பணம் வருங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி லெவலில் நம்ம வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட்டை 10,000 பிரித்து டிஃப்ரெண்ட் அசெட்டில் மந்த்லி பேசிஸில் இல்லை வீக்லி பேசிஸில் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்துட்டு ஒரு விதம். இப்போ 2 விதமாக எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ இந்த எஸ்ஐபி பண்ணுறதுல நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டவுட்ஸ் இருக்கும். டெய்லி பேசிஸில் பண்ணலாமா, இல்லை வந்து மந்த்லி பேசிஸில் பண்ணலாமா, இல்லை வீக்லியில் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு மாத கடைசியில் பண்ணலாமா, இல்லை மாதம் ஃபஸ்ட் மந்த்லேயே ஆரம்பிக்கலாமா, இப்படி வந்து எஸ்ஐபியை வந்துட்டு டிஃப்ரெண்ட் டவுட்ஸ் இருக்கும் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்துட்டு கிளியர் பண்ணுற விதமாக நமக்கு வந்து ஒயிட் ஒர்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லாஸ்ட் 26 இயர்ஸோட டேட்டா, அதாவது சென்செக்ஸ் இருக்குல்ல, சென்செக்ஸுங்கிறது வந்து டாப் 30 கம்பெனிஸை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸில் வந்துட்டு டோட்டல் ரிட்டர்ன் சென்செக்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸில் வந்துட்டு அவங்க லாஸ்ட் 26 இயர்ஸோட டேட்டா எடுத்து அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, எஸ்ஐபியை வந்து ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணால், எந்த டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால், எந்த மந்தில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனாலிசிஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து மந்த்லி எஸ்ஐபி வந்துட்டு எந்த டேட்டில் ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிறாங்க, ஜனவரி ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கணுமா, இல்லை வந்துட்டு மிடில் ஆரம்பிக்கணுமா, இல்லை மந்த் எண்டில் ஆரம்பிக்கணுமா, இல்லை வந்துட்டு மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே ஆரம்பிக்கணும். லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க, அதாவது மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அதில் ஆரம்பிக்கிறதா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு அனாலிசிஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க எடுத்துக்க டேட்டா வந்து சென்செக்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 26 இயர்ஸ் டேட்டா, அதாவது 1996 to 2023 வரைக்கும் டேட்டா எடுத்திருக்காங்க. இதில் எவ்ரி மந்தில் எவ்ரி டேயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜனவரி மந்த் இருக்குன்னா ஜனவரி மந்தில் ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே இப்படி வந்துட்டு 28 டேஸோட டேட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு மந்த்லையும் அவங்க வந்து இப்போ டேட்டா அனலைஸ் பண்ணுறப்ப என்ன ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா 15.71% ஃபஸ்ட்டு டேயில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது 1996 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ 2023 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னா 15.71% வந்து ஃபஸ்ட் டேயில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதே செகண்ட் டேயில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 15.69%. அதே வந்துட்டு ஒரு 15th டேயில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 15.68% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அதே வந்து 28வது மந்த் எண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து 15.68% கிடச்சிருக்கும். ஸோ இப்படி எல்லாத்தோட இதில் என்ன டேட்டா நமக்கு அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பெரிய ஒரு 2% 3% வந்துட்டு மந்த் ஃபஸ்ட் எண்டில் ஆரம்பிக்கிறதுக்கும் மந்தோட கடைசியில் ஆரம்பிக்கிறதுக்கும் நமக்கு வந்து பெரிய டிவியேஷன் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 0.01 to 0.04% வரும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டில் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பர்சன்டேஜில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிவியேஷன் இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே சிமிலர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு மந்தில் எந்த டேட்டில் ஆரம்பித்தாலுமே. ஸோ எஸ்ஐபியை வந்துட்டு எந்த டேட்டில் ஆரம்பிக்கிறோங்கிறது கிடையாது, எவ்வளோ ஏர்லியாக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம். செகண்ட் வந்து எஸ்ஐபி வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது டேயில் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை வந்துட்டு ஒரு வீக்லி பேசிஸில் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை வந்து மந்த்லி பேசிஸில் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது. அவங்கள்ட்ட 20,000 பணம் இருக்குன்னா அந்த 20,000 பிரித்து ஒரு மந்தில் வந்து 22 ட்ரேடிங் டேஸ்னால் 22 நாளையும் பிரித்து அவங்க வந்து டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை வந்துட்டு வீக்லி பேசிஸில் 4 வாரம் இருக்குது மந்த்துக்கு அப்படின்னா 4 வாரத்தில் அந்த 20,000 பிரித்து 5,000 இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை வந்துட்டு ஒரு லம்சமாக ஒரே 20,000 வந்துட்டு மந்த் எண்ட்லேயோ இல்லை மந்த் ஸ்டார்டிங்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதையும் அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்க டெய்லி ஒரு 1,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஒருத்தர் வீக்லியில் வந்து 4,754 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அடுத்து மந்த்லி பேஸில் ஒருத்தர் 20,000 அரௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃப்ரீ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 66,56,000 நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட கரண்ட் 26 வருஷம் கழிச்சு அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி கிடச்சிருக்குன்னா 6,74,00,000 ஒருத்தர் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டெய்லி பேசிஸில் பண்ணவருக்கு, வீக்லி பேசிஸில் பண்ணவருக்கு 6,76,00,000 கிடச்சிருக்கு, மந்த்லி பேஸில் பண்ணவருக்கு 6,77,00,000 கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சமும் அந்த டிவியேஷன் மட்டும் தான் இருக்கே தவிர பட் பர்சன்டேஜ் ஆஸ்பெக்டில் எல்லாம் ஒன்றே ஒரு ஆஸ்பெக்ட் தான் வந்திருக்கு. ரொம்ப பெரிய வேரியேஷன் கிடையாது. ஸோ டெய்லியாக வீக்லியாக மந்த்லியாங்கிறது இல்லை, அதே மாதிரி தான் நமக்கு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம், இதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளோ ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோமா அப்படிங்கிறது முக்கியம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து நான் வந்து மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணி இந்த லெவலில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட் வெயிட் பண்ணி பண்ணுறவர் இருக்கார். இன்னொருத்தர் வந்து ஆவரேஜாக பண்ணிக்கிட்டே இருக்கார், ரெகுலர் பேஸில் பண்ணிக்கிட்டே இருக்கவர். இன்னும் வந்து ஒஸ்ட் கேஸில் அவர் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் அவர் ஒஸ்ட் கேஸில் ஆரம்பிச்சார் ஒரு எஸ்ஐபி அப்படிங்கிற பட்சத்தில் 3 பேரோட போர்ட்ஃபோலியோ எப்படி ரன் ஆயிருக்கு லாஸ்ட் 26 இயர்ஸில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்துட்டு ஒஸ்ட் டேல இன்வெஸ்ட் பண்ண அவரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 14.2
4%. இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா இருக்கிற லக்கியஸ்ட், அது இருக்கிற ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு, அவருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருது. அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது பர்சனும். மூணாவது பர்சன் வந்துட்டு ஒருத்தர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு வந்து மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் அது இப்போ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறவருக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் பெரிய டிவியேஷன் இல்லை. அதில் வந்து மார்க்கெட் டைமிங் பண்ணாமல் ஒரு பர்சன் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு 0.3%, 0.3% தான் வந்துட்டு அவருக்கு வந்து டிவியேஷன் ஆகிருக்கே தவிர மற்றபடி அவர் கன்சிக்யூட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு பெரிய இது கிடையாது. பட் நம்ம மார்க்கெட் டைம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட்டை விட்டுருவோம். அதாவது வந்துட்டு எந்த டைத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அந்த டேட்டை மிஸ் பண்ணிவிட்டு அவங்க வேறு ஒரு டேட்டில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு கன்சிக்யூட்டிவாக அவங்க ரெகுலர் இன்டர்வலில் அவங்க வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு லாங் டர்மில் நல்ல கிரியேட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பண்ணுறது ஐடியல் டைம் ஹரைசன் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து ஷார்ட் டேர்மில் பண்ணுறாரு, இன்னும் லாங் டேர்மில் பண்ணுறாரு. ரெண்டுத்தோட ரிஸ்க் பேராமீட்டரோ எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது, இன்னும் வந்து ஒரு 3 இயர்ஸில் பீரியடில் பண்ணுறதுனால அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஐபி பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம், அது 3 இயர்ஸில் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப மேக்ஸிமம் வந்துட்டு உங்களோட மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கும் 3 இயர்ஸ் ஷார்ட் டேர்ம் பீரியடில் பார்த்தீங்கன்னா 52.4% கிடச்சிருக்கு. இது 15 இயர்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா 18.1% கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் பீரியட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மினிமம் ரிட்டர்ன் இருக்கிறதுலே வந்து ஒஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு 3 இயர்ஸில் வந்து 36% மேக்ஸிமம் லாஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி. அட் த சேம் டைம் உங்களுக்கு 15 இயர் ஹரைசன் போனீங்கன்னா உங்களுக்கு 7.4% தான். அதில் வந்து அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு லாங் டேர்ம் போகிறதுனால உங்களுக்கு வந்து 7.4% அதாவது மினிமம் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிடும். பட் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13% அந்த 3 இயர்ஸ் பீரியடில், அதில் வந்து 14.3% ஒரு லாங் டேர்ம் பண்ணுறப்போ. அதே மீடியம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12.3%, அதாவது 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14.6% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ காலத்துக்கு வந்து அது பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டைம் பாசிட்டிவ் டைம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட் டேர்ம் வந்து 84% டைம் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். இதே 15% இயர்ஸ் நீங்கள் ஹரைசன் போயிட்டீங்க, லாங் டேர்ம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% ப்ராபபிலிட்டி வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும். அடுத்து வந்துட்டு 8% மேலே ரிட்டர்ன்ஸ் மோர் டைம் ரிட்டர்ன் கிடச்சிங்கன்னா 63% ஆகிற டைமில் உங்களுக்கு கிடச்சிருக்கு 3 இயர்ஸ் பீரியடில். இதே லாங் டைம் 15 இயர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 99% ப்ராபபிலிட்டி உங்களுக்கு 8% ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே அச்சீவ் பண்ணுறது ப்ராபபிலிட்டி. அதே 10% மேலே ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணுறது ப்ராபபிலிட்டி ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 58% தான். அதே லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸில் உங்களுக்கு 97% ப்ராபபிலிட்டி. 12% ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 51%, அதாவது பாதி இப்போ ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. அட் சேம் டைம் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% ப்ராபபிலிட்டி இருக்குது 12% மேலே ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து எஸ்ஐபியை வந்து லாங் டேர்மில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் பண்ணுறப்போ அந்த ஃப்ளக்சுவேஷனில் நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இந்த சார்ட்டில் பார்த்தா பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஒஸ்ட் டே வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட் ஃபால் வருதோ அதற்கு கன்சிக்யூட்டிவாக அடுத்தது வந்துட்டு ஒரு பெரிய ரைஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு மார்க்கெட் டைம் பண்ணாமையோ இல்லை வந்து மார்க்கெட்டை வந்துட்டு இந்த பீரியடுக்குள்ளே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டிஃபைனாக நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த பீரியடில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு ரெகுலர் இன்டர்வலில் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் மார்க்கெட் டைம் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு மெத்தட். 2008 கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஷ் வந்துச்சு. அட் த சேம் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு புல் மார்க்கெட் உங்களுக்கு ரன் ஆயிருக்கு. 2020 ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு, திரும்ப அடுத்த ஒரு புல் மார்க்கெட். ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்ம மார்க்கெட் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்போல்லாம் ஒரு பெரிய ஸ்டீப் ஃபால் வருதோ அதுக்கப்புறம் ஒரு புல் ரன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேரக்டராக இருக்குது. இப்போ அசட் கிளாஸ் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ் வந்துட்டு எல்லாமே ஒரே நேரம் பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணாது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்குது. ஸோ லாங் ரனில் அது ஒரு பிஹேவியர் மாறதுனால அதோட ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி பார்க்குறப்ப 2013 நாஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பர்சன். அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த எந்த அளவு ரிட்டர்ன்ஸ் இருக்கோ. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் எக்யூட்டி, அப்புறம் ரியல் எஸ்டேட், அப்புறம் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ், அடுத்து டெப்ட், கோல்டு. இது எல்லாத்தோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2013 நாஸ்டாக் தான் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்குது. அப்போ வந்து கோல்டு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருக்குது. அதே இது சிமிலராக இப்போ 2022 பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்குது, நாஸ்டாக் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயும் நமக்கு வந்து சிஸ்டம் எஸ்ஐபி பண்ணுறப்ப கொஞ்சம் சர்டன் அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் அசட்டில் அலோகேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தில் கர்வாக கிடைக்குமே தவிர ஜஸ்ட் நம்ம ஒரே அசட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட் அசட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு லாங் டர்ம் நல்ல வெல்த் கிரியேட் ஆகும். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் அசட் இருக்குது. நமக்கு வந்து நிஃப்டி 50 இருக்குது, நிஃப்டி 100 இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஸ்மால் கேப், மிட் கேப் இருக்குது. ஸோ இதில் எதில் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணுறப்போ எதில் எஸ்ஐபி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அவங்க வந்து எதை எடுத்துருக்காங்க, நிஃப்டி 100 டோட்டல் இண்டெக்ஸும், அடுத்து வந்து நிஃப்டி 150 டோட்டல் இண்டெக்ஸும், அடுத்து நிஃப்டி 250 ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் இது எடுத்துருக்கப்போ அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் தான் வந்துட்டு நல்ல ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கு, ஹைலி ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு, அந்தளவுக்கு லெஸ் வாலட்டிலாக வந்திருக்கு. இப்போ மினிமம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.3%. அட் சேம் டைம் நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா 6% கொடுத்துருக்கு, நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 0.6% தான். ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12.5% வந்துட்டு நிஃப்டி 100 கொடுத்துருக்கு, மிட் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.5% கொடுத்துருக்கு, ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 13.6% தான் கொடுத்துருக்கு. ஸோ லாங் டேர்மில் நம்ம எஸ்ஐபி பண்ணுறது
பண்ணுறப்ப மிட் கேம்க்கு நமக்கு வந்துட்டு அலோகேஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹையர் அலோகேஷன் கொடுத்தா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க போர்ட்ஃபோலியோ. ஸோ போன வீடியோ நம்ம வந்து இந்த எஃபிஷியன்ட் ஃபண்டை பற்றி பார்த்தோம்னா மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரிங்கிறது. அதே இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு டெப்ட்டில் வந்து 100% போட்டிருந்தா அவரோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது, அடுத்து ஒரு 10% ஆஃப் எக்யூட்டி அலோகேட் பண்ணுறதுனால ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 100% வந்துட்டு டெப்ட், அதாவது கிறிஸில் 10 இயர்ஸ் ரிட்டர்ன் டெப்ட் ஃபண்டில் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 100% போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்குது. 7% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு, அட் சேம் டைம் 7% வாலட்டிலிட்டியாக இருந்திருக்கு. ஸோ அதில் 25% எக்யூட்டி ஆட் பண்ண என்ன ஆகுனா உங்களுக்கு வந்துட்டு அதே வாலட்டிலிட்டி 7% வாலட்டிலிட்டி இருக்குது, பட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 9.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரு செட்டன் பாயிண்ட் டெப்ட்டில் வந்துட்டு செட்டன் எக்யூட்டி நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆகி கிடச்சிருக்கு இவன் நம்ம எஸ்ஐபி பண்ணுறப்போ. இப்போ திரும்ப அது கூட கோல்டே ஆட் பண்ணுறாங்க. கோல்டு ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா முன்னாடி அதே எஃபிஷியன்ட் ஃப்ரண்டரில் நம்ம தேடி பார்க்குறப்போ எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறோமோ அது நல்ல எஃபிஷியன்ட் ஃப்ரண்டர் தெரியும், அது நல்ல போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு கோல்டில் வந்து 25% ஆட் பண்ணுறாங்க. இப்போ 55% டெப்ட், 25% எக்யூட்டி, 20% கோல்டு ஆட் பண்ணுறதுனால அதே 7% வாலட்டிலிட்டி அட் த சேம் டைம் வந்து 11% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரொப்போஸ் நம்ம அலோகேட் இது பண்ணிகிட்டே போகிறப்போ, டிஃப்ரெண்ட் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகிறப்போ, ஒரு சர்டன் அமௌண்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோ லாங் டேர்மில் நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதோட கன்க்ளூஷன் என்னன்னா நமக்கு வந்து எஸ்ஐபியை வந்து லாங் டேர்மில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரெகுலர் இன்டர்வல் பேசிஸில் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா மேட்டரை தவிர நம்ம வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு இந்த பர்டிகுலர் டேட்டில் பண்ண நல்லாயிருக்கும், இல்லை இந்த பர்டிகுலர் மந்தில் பண்ண நல்லாயிருக்கும், இந்த வீக்கில் பண்ண நல்லா இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது கிடையாது. லாங் டேர்மில் பண்ணிக்கிட்டே இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதா மேட்டர். எவ்வளோ இயர்லியாக ஆரம்பிக்கிறோமோ அதுதான் பெஸ்ட். உங்களுக்கு 20 இயர்ஸில் ஒரு பர்சன் ஆரம்பிக்கிறாருன்னா அவர் வந்துட்டு அடுத்து 40 இயர்ஸ் 60 ஏஜ் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகுமே தவிர அவர் வந்துட்டு எந்த மார்க்கெட் டைமிங்கை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ லாங்கர் பீரியட் நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸிங் வந்து ரொம்ப கம்மி. ஸோ லாங் டேர்ம் ஹரைசன் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு.